ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி வந்து ரவா தோசை தாங்க பண்ண போகிறோம். காலையில் டிஃபன் வந்து எங்கள் வீட்டில் ரவா தோசை தான். வாங்க எப்படி பண்ணான்னு பார்க்கணும். என்ன தேவைன்னு சொல்கிறேன். நான் ஒரு கப்பு ரவை, ஒரு கப்பு அரிசி மாவு, ஒரு கப்பு மைதா மாவு, மூணும் ஒரே அளவு தாங்க இருக்கணும். அப்புறம் பெரிய சைஸு ஒரு வெங்காயம் நறுக்கி இருக்கிறேன் புளிசாக. அப்புறம் கேரட் வந்து ஒரு கேரட் வந்து துருவி வச்சுருக்கிறேன். பச்சை மிளகாய், ஜீரகம், இது வந்து மிளகு ஒரு ஸ்பூனு, இதுவும் ஒரு ஸ்பூன், இதுவும் ஒரு ஸ்பூன். இது வந்து 2 பச்சை மிளகா, உப்பு தேவையான, கொத்தமல்லி, கருவேப்பிலை ரெண்டுமே கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இஞ்சி வந்து ஒரு துண்டு, சின்னதாக ஒரு துண்டு வந்து துருவி வச்சுருக்கிறேன். வாங்க பார்க்கலாம். இப்போது இதில் வந்து ஃபஸ்ட்டு ரவை போட்டுக்கலாம். அப்புறம் இந்த அரிசி மாவும் போட்டுக்கலாம். இந்த மைதா மாவும் போட்டுக்கலாங்க. நல்லா கிறிஸ்பியாக வருங்க. இது வந்து நல்லா கலக்கி விட்டுக்கலாம். கலக்கிட்டு இது வந்து இப்போ ஒரு வெங்காயம் நறுக்கி இருக்குல்ல, அது போட்டுக்கலாம். அப்புறம் இது எல்லாமே இதில் போட்டுக்கலாங்க. எல்லாமே போட்டேன். தயிர் வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. தயிர் எதுக்குன்னா கொஞ்சம் வந்து புளிப்பு தன்மை இருக்கும், நல்லா சூப்பராக இருக்கும். அந்த புளிப்பு, அந்த பச்சை மிளகா காரம், கேரட்டுடையது கொஞ்சம் போட்டால் நல்லா இருக்குங்க. இதுவும் போட்டு நல்லா வந்து கலக்கிக்கலாம். கலக்கிட்டு இப்போ வந்து தண்ணி விட்டுக்கலாம். நல்லா ஜாஸ்தியாகவே போடுங்க தண்ணி போட்டு நல்லா கலக்கிடுங்க. இது வந்து தண்ணியாக இருக்கணும். தண்ணியாக இருந்தால் தான் வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும், நல்லா முறுமுறுன்னு செம்மையாக இருக்கும். நல்லா கலக்கிட்டு காமிக்கிறேன். நல்லா கலக்கிட்டே பாருங்கள். இது வந்து ஊறுனா உங்களுக்கு கொஞ்சம் கெட்டியாகிடும். மறுபடியும் தண்ணி போட்டு நல்லா தண்ணியாக கடிச்சிக்கலாம். இது வந்து அப்படியே வந்து மூடி ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. நல்லா ஊறட்டும். இது ஊறின பிறகு நான் வந்து தோசை போடும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், இப்படி தண்ணியாக இருக்குல்ல, கெட்டி ஆகிடும். நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. தண்ணி போட்டு மறுபடியும் கலக்கிக்கலாம். கலக்கிட்டு தோசை போட்டு நல்லா ஊறுக்கும். இது மூடி வச்சிடலாம் 15 நிமிஷம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வந்து தண்ணியாக இருக்கணும். முதலே 2-3 தோசை ரவுண்டு போயிடுச்சு. நான் வந்து வீடியோ எடுத்தே கட் ஆயிடுச்சு. அது மறுபடியும் எடுக்க வேண்டியதாக இருக்குது வீடியோ. பாருங்கள், இந்த மாதிரி தண்ணியாக இருக்குது. இப்போ வந்து ஒரு தவை வச்சுருக்கிறேன்னா அதில் வந்து கொஞ்சம் இது போட்டுடுங்க, தண்ணி தெளிச்சுடுங்க. தண்ணி தெளிச்சுட்டு இது வந்து இப்படி போட்டுக்கோங்க. நல்லா நாலா பக்கமாக ஒன்று மூடி இருக்கிறதெல்லாம் போட்டுடுங்க. எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்களேன், செம்மையாக இருக்குல்ல.